Listen. Repeat. Create. This is how you learn English. கேளுங்கள். திரும்ப சொல்லுங்கள். உருவாக்குங்கள். இதுவே ஆங்கிலம் கற்கும் வழி. இன்று நாம் பார்க்க போகும் கதை த எம்ப்டி ரைஸ் பாட் காலியான அரிசி பாத்திரம். In a small village, there lived a poor old grandmother. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை பாட்டி வாழ்ந்தார். She lived with her little grandson. அவள் தனது சிறிய பேரனுடன் வாழ்ந்தார். One day, there was no rice in the house. ஒரு நாள் வீட்டில் அரிசி இல்லை. The grandson said, பாட்டி, I am hungry. பேரன் சொன்னான், பாட்டி, எனக்கு பசிக்கிறது. The grandmother smiled and said, wait, I am cooking. பாட்டி சிரித்து சொன்னார், காத்திரு, நான் சமைக்கிறேன். She put an empty pot on the stove. அவள் காலியான பாத்திரத்தை அடுப்பில் வைத்தார். She added only water. அதில் தண்ணீர் மட்டும் ஊற்றினார். The boy waited and waited. சிறுவன் காத்திருந்தான். Slowly, he fell asleep because of hunger. பசியால் மெதுவாக அவன் தூங்கிவிட்டான். The grandmother sat beside him. பாட்டி அவன் அருகில் உட்கார்ந்தார். Tears fell from her eyes. அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. The next day, a neighbor saw the empty pot. அடுத்த நாள், அண்டை வீட்டுக்காரர் காலி பாத்திரத்தை பார்த்தார். He understood everything. அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். He brought rice for them. அவர் அவர்களுக்கு அரிசி கொண்டு வந்தார். The grandmother folded her hands and thanked the neighbor. பாட்டி கைகளை கூப்பி அண்டை வீட்டுக்காரருக்கு நன்றி கூறினார். The neighbor saw the boy standing silently. அண்டை வீட்டுக்காரர் அமைதியாக நின்ற சிறுவனை பார்த்தார். Next day, he took the boy to the village school. அடுத்த நாள், அவர் சிறுவனை கிராம பள்ளிக்கு அழைத்துச் சென்றார். He got admission for him. அவனுக்கு பள்ளியில் சேர்த்து வைத்தார். There was a midday meal scheme in the school. அந்த பள்ளியில் மதிய உணவு திட்டம் இருந்தது. The boy got food every afternoon. அந்த சிறுவன் ஒவ்வொரு மதியமும் உணவு பெற்றான். For the first time, the grandmother felt peace. முதல் முறையாக பாட்டி மன அமைதி உணர்ந்தார். The neighbor was a poor man too. அண்டை வீட்டுக்காரரும் ஒரு ஏழை மனிதர்தான். He had only a small salary. அவருக்கு சிறிய சம்பளம் மட்டுமே இருந்தது. But every year, he bought books for the boy. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சிறுவனுக்கு புத்தகங்கள் வாங்கிக் கொடுத்தார். Sometimes, he gave him clothes. சில நேரங்களில் அவனுக்கு உடைகள் வாங்கிக் கொடுத்தார். He said only one thing to the boy, study well. Your life will change you. அவர் ஒரு விஷயம் மட்டும் சொன்னார், நன்றாக படி. உன் வாழ்க்கை மாறும். The boy never forgot those words. அந்த வார்த்தைகளை சிறுவன் ஒருபோதும் மறக்கவில்லை. Years passed. பல ஆண்டுகள் கடந்தன. The boy studied hard under a small lamp every night. ஒவ்வொரு இரவும் சிறிய விளக்கின் கீழ் அவன் கடினமாக படித்தான். Even when he was hungry, he did not stop. பசியாக இருந்தாலும் அவன் நிறுத்தவில்லை. He worked in small jobs after school. பள்ளிக்குப் பிறகு சிறிய வேலைகள் செய்தான். He carried bags. அவன் பைகளை தூக்கினான். He cleaned shops. அவன் கடைகளை சுத்தம் செய்தான். Slowly, he saved money. மெதுவாக அவன் பணத்தை சேமித்தான். He learned business from watching others. மற்றவர்களை பார்த்து அவன் வியாபாரம் கற்றுக்கொண்டான். One day, he started a small shop. ஒரு நாள், அவன் ஒரு சிறிய கடை தொடங்கினான். He worked honestly. அவன் நேர்மையாக வேலை செய்தான். His small shop became a big company. அவன் சிறிய கடை பெரிய நிறுவனமாக மாறியது. He became rich. அவன் பணக்காரனானான். But he never forgot hunger. ஆனால் அவன் பசியை ஒருபோதும் மறக்கவில்லை. Every day he fed poor people. ஒவ்வொரு நாளும் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தான். One kind neighbor became the reason for his success. ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரர் அவன் வெற்றியின் காரணமானார். One small help can change someone's entire life. ஒரு சிறிய உதவி ஒருவரின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். இன்று நீங்கள் யாருக்காவது உதவி செய்வீர்களா? அல்லது யாராவது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத உதவி செய்துள்ளார்களா? கமெண்டில் தெரிவிக்கவும். லைக், ஷேர் and subscribe my channel.